ஹாய் காய்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாலப்படத்தில் குடில் பார்க்க வந்திருக்கோம். குடில் நான் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி தான் இருக்குது, பின்னாடி இருக்கதான் குடில். சரி பாப்பா, நம்ம குடில் எப்படி இருக்கு பாப்பமா. நான் பார்த்தீங்கன்னா இதான் குடில். எகிப்து பிரமிட் மாடல் கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆட்கள் உள்ளே போக எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நாங்களும் அந்த வழியாக தான் போக போகிறோம். சரி இப்போ நம்ம உள்ளே பாப்பமா, உள்ளே எப்படி இருக்குன்னு. சரி, ஒரு வழி நம்ம உள்ளே போயிட்டோம். இதான் உள்ளே போனோன்னா முதல்ல அப்படியே என்ட்ரன்ஸில் இதான் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு அருவி போல், அப்படியே இந்த ஒரு மலை அருவி பாஞ்சு வர போல் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. சரி, அப்போ இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ளே போவோம். அப்படியே உள்ளே போனோன்னா முதல்ல யோசேப்பு கனவு வந்த அந்த ஒரு காட்சியை அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே படுத்துக்கிட்டே கனவு காணியது போல் இடது பக்கம் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே முன்ன போனோன்னா அப்படியே வலது பக்கத்தில் யோசேப்பை அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் மட்டும் கிணத்துல தூக்கி போடிய ஒரு காட்சியை அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது யோசேப்பு கனவு காணிய சீன், கனவு காணி அந்த ஒரு காட்சியை அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இது பக்கத்துலேயும் அது என்னென்ன இதுக்காக வச்சுருக்காங்கன்னு உள்ளதுக்கு கரெக்டாக நேம் போர்டுகள் வச்சுருக்காங்க. சரியா? சரி, நம்ம இதை முடிஞ்சு அடுத்த போவோம். இதில் இடது பக்கத்தில் யோசேப்பை சிறையில் வச்சுருந்த ஒரு காட்சியை அழகாக ஒரு சிறைச்சாலை போல் செட் பண்ணி சிறைச்சாலைக்குள்ளே இருக்கே போல் இது பண்ணி வச்சுருக்காங்க. வலது பக்கத்தில் நான் எழுதிட்டு பார்த்தீங்களா, யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு விற்கப்பட்டதை அப்படியே ஒரு காட்சி போல் அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, கையில் சங்கிலி எல்லாம் போட்டு அப்படி கட்டி இது பண்ணி கொண்டு போகிற போல். இது சிறைச்சாலை யோசேப்பு இருக்கே போல் வச்சுருக்காங்க. பக்கத்தில் தூக்கு மேடை இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தது யோசேப்புக்கு அரண்மனையில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கிடச்ச போல உள்ள ஒரு காட்சியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அரண்மனையில் உள்ள அந்த ஒரு அருமையான காட்சியை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து என்ன காட்சி வச்சுருக்காங்கன்னா, மோசேயை நாணல் பெட்டியில் வைத்த ஒரு காட்சி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதை தாண்டினோன்னா அடுத்தது மோசேக்கு கர்த்தரின் தூதன் நெருப்பாக முச்சலையை அக்னி ஜோலியாக நின்று தரிசனம் தந்த ஒரு காட்சியை அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. மோசே நிறைய முன்னாடி அப்படியே மரம் எரிஞ்சிட்டு இருக்க போல் அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே தீஜோலை தெரியணுக்காக கீழே ஃபேன் எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து என்ன இது பண்ணி வச்சுருக்காங்கன்னா, எகிப்து மக்களுக்கு கடவுள் தண்டனையாக கொடுத்த 10 வாதைகளை பற்றியாக இது பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன பாதிப்புலாம் கொடுத்தாரு, அதனால் அவங்க என்ன எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த மாடு, ஒட்டகம், ஆடு மாடெல்லாம் செத்து கிடக்கே போல் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெட்டுக்கிளி, பூச்சிகள், இது நல்ல அந்த இடங்களில் அந்த பாதிப்புகளை தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, அழகாக வச்சுருக்காங்க. மேலே எல்லாம் குஷ்டம் வந்த போல், பூச்சி கடிச்ச போல் அப்படி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இந்த 2 பக்கமும் அதான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தாண்டி வந்தோம்னா மோசே செங்கடலை 2ஆக பிளந்த அந்த ஒரு காட்சியை அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே கடல் அப்படியே 2ஆக இதாகி அவங்க அப்படியே அந்த போது 2 வார போல் ஆட்கள் முன்னாடி போயிட்டுருக்குன்னா அது தாண்டி ஒன்று தெரியாமல் பாருங்க. அப்படியே அவங்க எல்லோரும் அப்படியே வார போல் அப்படியே தத்ரூபமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க.
சரி, இது ரெண்டு பக்கமும் இருக்கிறது கடல் அப்படியே ரெண்டா அப்படியே பிளந்து நிற்க போல பிளந்து நிற்கிறது. நான் அவங்க அங்கே வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசே கடவுள்கிட்ட 10 கட்டளைகளை வாங்கின அந்த காட்சியை அருமையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. கடவுள் சொன்ன 10 கட்டளைகளை அது இங்கே பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளை அப்படியே கையில் வச்சுட்டு நிற்க போல அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. 10 கட்டளைகளும் அப்படியே எழுதியிருக்கு. அடுத்து என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தேவன் போஷித்தல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கூட தண்ணி குடிச்சிட்டு நிற்கிது. அடுத்து என்ன வச்சுருக்காங்கன்னா பொன் கன்றுக்குட்டியை வணங்கி கடவுளின் கோபத்துக்கு ஆளான ஒரு காட்சியை அப்படி அதுக்கு அடுத்ததாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த தங்கத்திலான கன்றுக்குட்டியை ஆட்கள் இது வணங்கிய ஒரு காட்சியை அருமையாக வச்சுருக்காங்க. அடுத்து என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கடவுளுக்கு நியாய தீர்ப்பை பற்றி ஒரு அருமையான ஒரு காட்சி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து கடைசியாக நம்ம நரகத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கதா நரகம். நான் பார்த்தீங்களா நரகத்தில் எப்படிலாம் போட்டு நம்ம வச்சு பாவங்களை எப்படிலாம் தண்டனை தருவாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளாட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு குறுகிய பயணம் உள்ளே அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை விதத்தை அப்படி அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி கடைசியாக நம்ம இயேசு பிறந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது முடிஞ்ச உடனே திரும்பவும் ஏரோது அரண்மனையும் அங்குள்ள மக்கள் வாழ்ந்த விதங்கள் அதை பற்றியுள்ள காட்சிகளை அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நாங்கள் முடிஞ்ச வெளில வந்துட்டோம். ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா போய் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை விட ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா போய் பாருங்கள்.